உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். வலம்புரிக்காய் என்று ஒரு காய் கடைகளிலே விற்கக்கூடிய மூலிகை வலம்புரிக்காய். அதனுடைய சுருள்கள் வளமாக இருக்கும். இன்னொன்று இடம்புரிக்காய் என்று கூட உண்டு. உருவத்திலே ஒத்த ஒன்றாக அதுவும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த வலம்புரிக்காயையும் கடல் நுரையையும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடியது. அவற்றை வாங்கி சம அளவு எடுத்து இடித்து பொடித்து, வலம்புரிக்காய், கடல் நுரை இவை இரண்டையும் பொடித்து வஸ்திரக்காயம் செய்து போதிய நல்லெண்ணெய் விட்டு தைல பதத்திலே காய்ச்சி வடித்து எடுத்து வைத்துக்கொண்டு, எப்பொழுதெல்லாம் காது வலி, காதிலே வடிதல், சைத்தியம் என்று சொல்லுவார்கள், அதாவது புட்டாளம்மை என்று சொல்லுகின்ற மம்ஸ் போல இரண்டு காதுகளுக்கு கீழாக நெறி கட்டுவது போன்ற நிலை, இப்படிப்பட்ட நிலைக்கு இந்த வலம்புரிக்காய், கடல் நுரை, நல்லெண்ணெய் சேர்ந்த தைலத்தை ஓரிரு சொட்டுக்கள் இருவேளை காதிலே விட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே காதிலே இருக்கின்ற கிருமிகள் வெளியேறி வீக்கம் வற்றி சரியான செவித்திறனை அது தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ரோஜாப்பூ, ரோசா டேமியானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ரோஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பன்னீர் ரோஜா. மணமுடைய அந்த ரோஜாவை ஒன்று எடுத்து ஒரு டம்ளர் நீரிலிட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து காலையிலே ஒரு முறை, மாலையிலே ஒரு முறை என்று இரு வேளை வாய்க்கொப்புளித்து வருவதனாலே ஒரு சில நாட்களிலே நாக்கு அச்சரம் என்கின்ற நாக்கு புண்ணை போக்கக்கூடியதாக அது விளங்கும். வாய் புண்ணையும் போக்கக்கூடியதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் ரோஜா ஒரு ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளை வெளியேற்றி பற்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் விளங்கும். தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல் இவற்றை போக்கக்கூடியதாகவும் இந்த ரோஜா தீநீர் வாய் கொப்பளிப்பது என்பது நலம் தரும். மேலும் இது வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சுண்டைக்காய் கால் பணம், சுமைக்கூலி முக்கால் பணம் என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம், இந்த சுண்டைக்காய் மலைப்பகுதிகளிலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. முட்கள் நிறைந்த செடியாக இருக்கும். இந்த காய்களை ஒவ்வொன்றாக பறித்து எடுத்து சேகரிப்பது என்பது மிக கடினமான ஒரு வேலை. கொண்டு வந்து விற்கின்ற நிலையிலே பலர் இது கசப்பு என்பதனாலே வாங்குவதை மறுப்பார்கள். அதனாலே விற்பவர்களுக்கும் இது ஒரு வேதனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை இறைவன் இதிலே பொதித்து வைத்திருக்கின்றான். சோலனம் டோர்வம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பி எக் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, சுண்டைக்காய் என்று தமிழிலேயும் உஸ்தக்காய என்று தெலுங்கு பாஷையிலேயும் இதற்கு பெயர். இது வயிற்று கோளாறுகள், ஸ்டொமாச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்றை பற்றிய கோளாறுகள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு பலம் தரக்கூடிய வகையிலே இதில் விட்டமின் இ செறிந்திருக்கிறது. இந்த விட்டமின் ஏ என்பது கண்களுக்கும் தோலுக்கும் நலம் தரக்கூடியது, எலும்புகளுக்கும் பலம் தரக்கூடியது. அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் இதில் இருக்கிறது. ஃபோலேட் என்று சொல்லக்கூடிய
விட்டமின் இதில் செறிந்திருக்கிறது. ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே இது வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இந்த காயை நாம் பச்சையாகவோ அல்லது உலர்த்தியோ வற்றலாகவோ நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற புண்களை, அல்சர் என்று சொல்லக்கூடிய குன்மத்தை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும், நெஞ்சகச் சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும், சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாகவும், பசியை தூண்டக்கூடியதாகவும், வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும், இப்படி பல்வேறு நலங்களை உணவாகி பயன் தருகிறது. இதனுடைய இலை சாற்றை மேலே பூசுவதனாலே உடலிலே, குறிப்பாக தோல் பகுதியிலே ஏற்படுகின்ற எரிச்சலை தணித்து நல்ல குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த சுண்டைக்காய் எப்படி மருந்து ஆகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சுண்டை வற்றலை பயன்படுத்தி குடலில் உள்ள நுண்புழுக்களை அகற்றி, குடலில் உள்ள புண்களை ஆற்றி, அடிக்கடி ஏற்படக்கூடிய கழிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சுண்டை வற்றல், வெந்தயம், ஓமம், மாம்பருப்பு, கருவேப்பிலை, கல்லுப்பு, மோர். நம்ம சுண்டை வற்றல் 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். சுண்டை வற்றல் எடுத்து லேசாக வறுத்துடலாம். இந்த சுண்டை வற்றல் நமக்கு உப்பு போடாத நிலையில் நாட்டு மருந்து கடையில் வற்றலாக கிடைக்கும். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் வாங்கினோம்னா அது சமையலுக்காக பயன்படுத்துறது உப்பு சேர்த்துருப்பாங்க, அதிகமான உப்பு இருக்கும் அதில். அதனால் உப்பு சேர்க்காத சுண்டை வற்றலை நம்ம வாங்கிக்கிறது நல்லது. சுண்டை வற்றலை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஓமம் 3 கிராம் அளவுக்கு ஓமத்தையும் வறுத்துடலாம். இதோடவே நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். வெந்தயமும் 3 to 5 கிராம் அளவுக்கு வெந்தயம். மாம்பருப்பு, நம்ம மாங்கொட்டையை உடச்சி அது உள்ளே இருக்கக்கூடிய மாம்பருப்பு, மாங்காயோட அந்த பருப்பை எடுத்து காய வச்சுருக்கோம். இது காய்ஞ்சதுன்னா நல்லா ரொம்ப ஹார்டாகிடும், கடுமையாக இருக்கும், உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சுருக்கோம். இந்த மாம்பருப்பும் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாம்பருப்பு நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா மலச்சிக்கலை உண்டாக்கும், அதனால அளவாக சேர்த்துக்கலாம். வெந்தயம் வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு கருவேப்பிலையும் நம்ம லேசாக வறுத்துடலாம். நம்ம இது தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துன்றதுனால எல்லாமே நீர் சத்து இல்லாதபடி நம்ம வறுத்து மருந்து தயார் பண்ணுறது நல்லது. இந்த மருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. கருவேப்பிலை நீண்ட நேரம் வறுக்காமல் லேசாக வறுத்தா போதும். இந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா போதும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் இதோடவே சேர்த்து வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சூர்ணமாக அரைச்சிடலாம். ஒரு சிலருக்கு மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது மலம் கழித்த பின் அதிகப்படியான அடி வயிற்று வலி இருக்கும், நீண்ட நேரத்துக்கு அந்த வயிற்று வலி தொடர்ந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை தினமும் 2 வேளை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த புண்கள் எல்லாம் ஆறி வலி குறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி மலம் கழிக்கும் தன்மை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை கூட மலம் கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி அந்த ஃபீல் இருக்கவங்க, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கலாம். குடற்புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம வாரம் 1 முறை எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் வயிற்றில் உள்ள புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மருந்தை வாரம் 1 முறை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நுண்புழுக்களால் ஏற்படக்கூடிய அனீமியான்னு சொல்லும் இரத்த சோகை வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிடலாம். இந்த சூர்ணம் இப்போ தயாராகிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மோர் எடுத்துக்கலாம். இந்த மோரோட
நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த சூர்ணம் அரை தேக்கரண்டி அளவு, காலை மாலைன்னு 2 வேளையும் நம்ம எடுத்துக்கலாம். அரை தேக்கரண்டி அளவு இந்த அளவுக்கு எடுத்து மோரில் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே குடிக்கணும். அல்சர் இருக்கிறவங்கள இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். கழிச்சல் இருக்கிற சமயத்தில் நம்ம ஓரிரு முறை இந்த மருந்தை எடுத்தாலே கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும். டயரியான்னு சொல்லக்கூடிய பேதிக்கு இது நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். சுண்டை வற்றல், மாம்பருப்பு, வெந்தயம், ஓமம், கருவேப்பிலை, கல்லுப்பு மற்றும் மோர் சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 100 ml அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள நுண்புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாகவும் இரத்த சோகையை போக்கக்கூடிய மருந்தாகவும் அடிக்கடி ஏற்படக்கூடிய கழிச்சல் சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சோலனம் டோர்வம் என்று சொல்லப்பெறுகின்ற சுண்டைக்காய், இந்த சுண்டைக்காயை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் தன்னுடைய பாடலிலே வஞ்சியரே என்று சொல்லுகின்றார். வஞ்சியரே என்று சொல்லுகின்ற பொழுது பெண்களே நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் பெண்களுக்கு சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற நிலையிலே, பெண்கள் தான் உணவை நமக்கு சமைப்பவர்கள். அந்த உணவிலே மருந்தை நாம் உண்ணுகின்றோம். அப்படிப்பட்ட உணவை சமைக்கின்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே சுண்டைக்காயை பற்றி சொல்லுகின்றார். வஞ்சியரே நெஞ்சின் கபம் போம், நிறை கிருமி நோயும் போம், விஞ்சுகின்ற வாதத்தின் விளைவுகளெல்லாம் விட்டுப்போம் என்று பெண்களுக்கு சொல்லுகின்றார். நெஞ்சினுடைய கபத்தை, அதாவது சுவாச பாதையிலே இருக்கின்ற அடைப்பை போக்குகின்ற ஒன்றாக எக்ஸ்பெக்டோரண்ட், டீகன்ஜஸ்டன்ட், மியூகோப்ரூலண்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே சளியை கரைத்து சுவாச பாதையை சரி செய்யக்கூடியதாக விளங்குகிறது. நிறை கிருமி நோயும் போம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆண்ட் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே த பின்வாம் என்று சொல்லக்கூடிய கீரி பூச்சிகள், அஸ்காரியாசிஸ் லுமெம்பிரிகாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்கள், டேப்வார்ம் என்று சொல்லுகின்ற நாடா பூச்சிகள், இவற்றை அத்துணையும் வெளித்தள்ளக்கூடியதாக இந்த சுண்டை நமக்கு உணவாகி மருந்தாகிறது. அதனோடு கூட விஞ்சு வாதத்தின் விளைவுகளெல்லாம் போகும் என்று சொல்லியிருக்கின்றார். வாதம் என்ற காற்றினுடைய தாக்கத்தினாலே ஏற்படுகின்ற உடல் வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, அது மட்டுமல்லாமல் எங்கேனும் அடிபட்ட போது இதயத்திலேயோ வயிற்றிலேயோ ஏற்படுகின்ற உள்காயங்கள் என்று சொல்லுவார்கள். வெளியிலே தெரியாமல் உள்ளே அடிபட்டு வலிக்கின்ற காயங்கள், இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு உணவு மருந்தாகி சுண்டை நமக்கு பயன் தருகிறது. இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியதாக, அனிமியா என்கின்ற சோகையிலே இருந்து நமக்கு ஒரு அற்புதமான விடிவை தருகிறது. HB என்கின்ற ஹீமோகுளோபினை இது அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இங்கே இந்த சுண்டை வற்றலோடு முராயா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கறிவேப்பிலையை நாம் சேர்த்திருக்கின்றோம். கறிவேப்பிலை விட்டமின் C மட்டும் இல்லாமல் அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம், நார் சத்துவம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம், இவற்றை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இதனோடு ஃபெனுக்ரீக் என்று சொல்லுகின்ற வெந்தயம் சேர்த்திருக்கின்றோம். வெந்தயம் ஒரு மியூசிலேஜ் என்கின்ற வழுவழுப்பு தன்மையை பெற்றிருப்பதனாலேயும் குளிர்ச்சி தருகின்ற ஒன்றாக இருப்பதனாலேயும் இதிலேயும் இரும்பு சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலேயும் இது வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதனோடு அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய ஓமம் சேர்த்திருக்கின்றோம். ஓமம் வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, நுண்கிருமிகளை போக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக ஜடராக்னி என்று மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். ஜடம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த ஓமம் விளங்கும். சுண்டைக்காய், கறிவேப்பிலை, வெந்தயம், ஓமம், அதனோடு மாம்பருப்பு சேர்த்திருக்கின்றோம். மாம்பருப்பு ஒரு அஸ்ட்ரிஞ்சென்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது. இதுவும் புழுக்கொல்லியாக இருந்து வயிற்றில் இருக்கின்ற புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இவை அத்துணையும் சேர்த்த ஒரு பானமாக
இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே உடலுக்கு வயிற்றில் இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளையும் போக்குகிறது, உடல் வலியை போக்குகிறது, நெஞ்சக சளியை கரைக்கிறது, முதுகு தண்டுக்கு பலம் தருகிறது, இரும்பு சத்துவத்தை இது அதிகப்படுத்தி ஹீமோகுளோபின் என்கின்ற நிலையை குருதியிலே அதிகப்படுத்துகிற ஒன்றாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த சுண்டை வற்றலை நாம் அடிக்கடி உணவிலே பயன்படுத்துவதனாலே வயிற்று கோளாறுகள் அத்துணையும் விலகி போவதனாலே நாம் வைத்தியரை நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையும் மனதிலே வைத்து இதை அடிக்கடி பயன்படுத்துதல் வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சுண்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.